அரசியல் அத்தியாயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நாம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில கைப்பற்றிடுச்சு. அது தொங்கு சட்டசபை என்ற கோணத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், தேமுதிக போன்ற கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அந்த கூட்டணியினுடைய அந்த ஆட்சியினுடைய அந்த பலத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்பதை ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் இதே வழிக்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைக்க அது அழைத்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் அழைத்தார்கள். நேரடியாகவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு அந்த முடிவுக்கு ஒரு வரவில்லை என்பதை நான் பேச வேண்டேன். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை அது தமிழக வெற்றி கழகத்தோடு அது இணைந்திருந்தால் குறைந்தது அது ஒரு 70 இடங்களிலாவது போட்டியிருக்க முடியும். அதே நேரத்தில் சுமார் 30-40 இடங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் அப்படி வர வேண்டிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் திட்டமிட்டு அது திமுகவுக்கு அது ஈர்க்க வைக்கப்பட்டது என்றால் அவர்களுடைய அழுத்தம் என்று சொல்ல முடியாது. அதாவது அவர்களுக்கான அன்பாக அவர்களை அரவணைத்து திமுக தன் பக்கம் வைத்து விடுவது என்று நாம் நினைக்கிறோம். அப்படித்தான் நினைக்கிறோம். ஏனென்றால் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது எந்த இடங்களிலும். அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் அந்த இடத்திற்கு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருந்தால் அவர் எப்போதே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பதவியே அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதனால் அவர்கள் கொள்கை என்ற ஒரு பிடிப்பினாலேயே சில விஷயங்களில் அந்த நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்றுதான் நாம் பேசுகிறோம். இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு அரவணைப்பு கொடுக்க வேண்டிய, ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் ஏற்கனவே கூறியபடி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோணத்தில் தான் அவர்கள் அழைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அழைப்பை அவர் ஏற்காமல் நிராகரித்து விட்டார்கள். ஆனாலும் அதே போல் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அவர்களும் அதை தாராளமாக கொடுக்கத்தான் நினைக்கிறார். ஏனென்றால் ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து வந்துவிட்டது தமிழக வெற்றி கழகம். அது யாருக்கும் மாற்ற கருத்திருக்க முடியாது. ஏன் இந்திய வரலாற்றிலேயே, தமிழ் வரலாறு இந்திய வரலாற்றிலேயே ஆரம்பித்த 2 வருடங்களில் நடிகராக இருந்து தன் தனிப்பட்ட ஒரே செல்வாக்கால் ஒரு ஜாதியினுடைய, மதத்தினுடைய எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் நடிகர் என்ற அந்த ஒரு முகம் மட்டுமே அவருக்கு உண்டு. அவருக்கு பின்னால் எந்த ஜாதி சங்கங்கள் கிடையாது, எந்த மத அமைப்புகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் நடிகர் என்ற அந்த ஒரே ஒரு பிராண்ட் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. அப்ப ஒன்றை வைத்து அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்துள்ளார். இந்த சாதனைக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம் கூறியாக வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட சாதனையை இந்திய வரலாற்றிலேயே யாரும் நிகழ்த்தியது கிடையாது. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை செய்தது விஜய் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்கள் இணைவதற்கான ஒரு காலகட்டம் இது. அப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியர் சார்பும் தமிழக அமைச்சராக முதல் முறை போவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக பிரகாசமாக உள்ளது என்பதை நாம் கூற வேண்டியது. ஆமா, இது ஏதோ கூட்டணிக்கான ஒரு சமிக்கை, கூட்டணிக்கான ஒரு பேச்சு என்று நினைத்தத வேண்டாம். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி காத்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக்கான கட்சியில் என்பதை நாம் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். ஏதோ ஒரு போறப்போக்கு ஒரு வீடியோவாக போட்டுவிட்டு சொல்லிவிட்டு போகவில்லை. இது பின் நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு கட்டம் தான் இது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதை விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே மிகவும் விரும்பினார். யாரும் மறக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய சூழல் அதிலிருந்து வர முடியவில்லை. அதுதான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்று எந்த கட்சியும் நினைக்கவில்லை. ஏனென்றால் எல்லா நிறுவனங்களுமே மிகவும் குறைத்து மதிப்பிட்டது தமிழக வெற்றி கழகத்தை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தன்னுடைய ஆட்சியை ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு முதல்வராக வரக்கூடிய அளவுக்கு அவர் வருவார் என்று யாரும் நினைக்கவில்லை. ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே இந்த அளவுக்கு அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில், மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் விஜய் அவர்கள் முதல்வராக வரப்போகிறார். அதற்கு பின் விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னியரசு அவர்கள் அமைச்சராக போகிறார். அதே போல் காங்கிரசிலும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டிலும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இதில் தெரிவிக்க வேண்டியுள்ளது. இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த அரசினுடைய செயல்பாடு மிக அழகாக 5 வருடம் செல்லும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று நன்றி.